மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு கோடி கோடியாக நன்கொடை கொடுத்த நிறுவனங்களின் பட்டியலும் அதிகளவு நன்கொடை வாங்கிய கட்சிகள் எவை எவை என்பதையும் தற்போது பார்க்கலாம். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு. இதன் மூலம் பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து 1000 ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கி அதனை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை மொத்தம் 22,217 தேர்தல் பத்திரங்களை நன்கொடையாக கொடுக்க பல நிறுவனங்கள் வாங்கியுள்ளன. அதில் 22,030 பத்திரங்களை அரசியல் கட்சிகள் பணமாக்கிக் கொண்டன. மீதமுள்ள 187 பத்திரங்களை 15 நாட்களுக்குள் பணமாக்காததால் அது பிரதமரின் நிவாரண நிதி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பாரத ஸ்டேட் வங்கி தாக்கல் செய்த தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு கோடி ரூபாயை நன்கொடையாக கொடுத்துள்ளது என்ற விவரங்கள் நேரடியாக கொடுக்கப்படவில்லை. மாறாக எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளன என்பது தனியாகவும், எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்களை பணமாக மாற்றியுள்ளன என்ற விவரங்களும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகபட்சமாக பாஜக 6,061 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரஸ் 1,610 கோடி ரூபாயும், காங்கிரஸ் கட்சி 1,422 கோடி ரூபாயும் நன்கொடையாக பெற்றுள்ளன. தெலங்கானாவில் ஆளும் கட்சியாக இருந்து அண்மையில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி 1,215 கோடி ரூபாயும், ஒடிஷாவின் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளம் 776 கோடி ரூபாயும் நன்கொடையாக பெற்றுள்ளன. தமிழ்நாட்டை ஆளும் திமுக 639 கோடி ரூபாயும், ஆந்திராவை ஆளும் OSR காங்கிரஸ் 337 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக பெற்றுள்ளன. தெலுங்கு தேசம் கட்சி 218 கோடி ரூபாய், சிவசேனா 159 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பொறுத்தவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் 6 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக அளவில் நன்கொடைகளை வாரி வழங்கிய முதல் 10 நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாட்டரி நிறுவன அதிபர் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது. மார்டினின் நிறுவனம் 1,368 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த PP ரெட்டி என்பவரது மேகா என்ஜினியரிங் மற்றும் வெஸ்டர்ன் UP பவர் நிறுவனங்கள் 1,186 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. மதன்லால் மற்றும் கெவென்டர் ஃபுட் பார்க் நிறுவனங்கள் 573 கோடி ரூபாயும், ஆதித்ய பிர்லா குரூப் நிறுவனம் 510 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளன. RP சஞ்சீவ் கோயங்கா குரூப் 492 கோடி ரூபாயும், ரிலையன்ஸ் நிறுவன குரூப்பின் குவிக் சப்ளை செயின் 410 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றன. வேதாந்தா நிறுவனம் 401 கோடி ரூபாய், எக்ஸல் மைனிங் 225 கோடி ரூபாய், பாரதி ஏர்டெல் குழுமம் 183 கோடி ரூபாய், யசோதா மருத்துவமனை 162 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடையாக வழங்கியுள்ளன. அரசியல் நன்கொடை மூலம் அதிக நன்கொடை பெற்ற கட்சிகள் மற்றும் நிறுவனங்களை பார்த்தோம். ஆனால் எந்த கட்சிக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு நிதி வழங்கியது என்ற விவரங்கள் இன்னும் தெரிய வரவில்லை. அதேபோல் 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கும் நிலையில் முக்கிய தொழிலதிபர்கள் பினாமி நிறுவனங்களின் பெயர்களில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் தவிர்ப்பதற்கில்லை. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.